இந்த காலை வேளையிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். தேவ பிள்ளைகளே, ஏசாயா 38வது அதிகாரத்தில் எசேக்கியாவுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டுட்டு பதில் கொடுக்கிறார். எப்படிப்பட்ட பதில் கொடுக்கிறார் தெரியுமா? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். பாருங்க, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். கேட்டுட்டு அவர் அப்படியே இருக்கிற தெய்வம் அல்ல, பதில் கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். இன்னைக்கும் நீங்கள் அநேக நேரம் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் இல்லையே அப்படின்னு நினச்சே நீங்கள் சோர்ந்து போயிடுறீங்க. சில நாள் காத்திருக்கணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்வார் என்பதை நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் வைத்து கொண்டு நாம் காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். ஏன் இந்த வார்த்தையை இங்கே வச்சிருக்கிறாங்க? சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஏன் இந்த இடத்துல இந்த வார்த்தையை வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜெபிக்கிறவங்களுக்கு அதிகமாக சந்திக்கிற பிரச்சனை சோர்வுகள். என்ன ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன், எதிராக நடக்குது ஆண்டவரே, இந்த காரியம் நன்மையாய் முடியணும்னு ஜெபித்தா இந்த காரியம் இப்படி முடியுதே ஆண்டவரே, என்ன ஆண்டவரேன்னு சொல்லி அதிகமான நேரம் நம்ம சோர்ந்து போயிடலாம். ஆனால் தீமையாக முடிஞ்சால் கூட அது ஆண்டவர் நமக்கு நன்மையாய் மாற்றி தருவார். அதை நீங்கள் மறந்துடவே கூடாது. இப்போ எசேக்கியா ஜெபிக்கிறார், ஆண்டவரே நான் வியாதியிலே மறிக்கக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறார். உடனே ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். அவர் ஜெபிக்கும்போது கண்ணீரோடு ஜெபிக்கிறார். ஆண்டவருக்காக அவர் செய்த காரியங்களை சொல்லி ஜெபிக்கிறார், தாழ்மையோடு ஜெபிக்கிறார். ஆகவே கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, உன் நாட்களோட 15 வருஷத்தை கூட்டி தாரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜெபத்திற்கான பதிலை கொடுக்குறார். நீங்கள் ஜெபிக்கும்போது எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? எப்பொழுதும் தெய்வ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி தான் நீங்கள் ஜெபிக்கணும். அதனால தான் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். நீங்கள் ஆலயத்தில் ஜெபிச்சாலும் வீட்டில் ஜெபிச்சாலும் அந்த ஜெபத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கணும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய ஜெபங்கள் கடமைக்கான ஜெபங்களாய் மாறிவிட்டது. போகிற போக்கில் ஜெபிக்கலாம்ல அப்படின்ட்டு அப்படியே ஜெபிக்கிறாங்க. அப்படி அல்ல, நீங்கள் எந்த நிலைமையிலையும் ஜெபிக்கலாம். ஆனால் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகம் அது, சர்வ வல்லவரோடு நான் பேசுகிற நேரம் அது. அப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சில நேரம் கவனிச்சிருக்கிறீங்களா? ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம், காலிங் பில் அடிச்சிருச்சுன்னா, ஃபோன் அடிச்சிருச்சுன்னா அப்படியே எந்திரிச்சு போயிடுவோம். நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாருங்கிறதே மறந்துடுவோம். நம்ம அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அப்படியே எந்திரிச்சு போயிடுறோம். தெய்வ பிள்ளைகளே, உங்கள் நிலைமைகளையும் உங்கள் சூழ்நிலைகளையும் மாற்றுகிறதற்காக கர்த்தர் இந்த ஜெபத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்கள் தேவனோடு விண்ணப்பங்களை வைக்கிறதற்காக உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு ஜெபத்திலே கிடைக்கிறது. அதனால் இந்த நாளில் இருந்து நீங்கள் எசேக்கியாவை மனசில் வச்சுக்கோங்க. அவருக்கு அற்புதம் செஞ்சீங்களா ஆண்டவரே, அவருக்கு பரிபூரண ஆயுசு நாட்களை கொடுத்துருக்கிறீங்க, அவருடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறீங்க, எனக்கும் இந்த அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் முறையிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். தாழ்மையான இருதயத்தோடு ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமாக உங்கள் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா ஜெபிக்க முடியாது. ஆனால் தேவனை பார்த்தா சூழ்நிலைகள் மாறுவதற்காக நம்ம ஜெபிக்கலாம். எப்பொழுதும் உங்கள் நிலைமைகளை பார்த்து பார்த்து நீங்கள் இருந்தீங்கன்னா, தானியேல் நிலைமைகளை பார்த்துருந்தா ஜெபிக்க முடியுமா? கையெழுத்து போட்டாங்க, இனி சிங்க கபியை ரெடி பண்ணிட்டாங்க, நாளைக்கு கொண்டு போய் நம்மளை போட்டுருவாங்களாம், இதெல்லாம் யோசிக்கல. அவர் எப்பொழுதும் போல பலகணிகளை திறந்து ஜெபித்து கொண்டே இருந்தார். நீங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. வீட்டுக்குள்ளே அப்படித்தான் இருக்கும், வெளியில் அப்படித்தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் நமக்கு நன்மையை செய்வார். இந்த கால வேளையில் கூட ஒரு நம்பிக்கையோடு, ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்குறவரப்பா, எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் ஆண்டவரே, உங்களை நம்பி இருக்கிறவர்களை நீர் கைவிடுகிறதே இல்லை ஆண்டவரே. இந்த கால வேளையில் என் ஜெபத்தை இனிமே உங்கள் சமூகத்துக்கு நேராக எப்பொழுது வைக்கிறேன் ஆண்டவரே. உண்மை உள்ளவனாய் ஜெபிப்பேன்,
தாழ்மை உள்ளவனாக ஜெபிப்பேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் ஜெபத்தை கொஞ்சம் மாற்றி ஆண்டவர் சமூகத்துக்கு நேராக திருப்புங்க. ஆண்டவர் இறங்கி வந்து பதில் கொடுப்பார். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ்.